இதே செந்தில் பாலாஜி எதிர்க்கட்சியா இருக்கும்போது சட்டமன்றத்தில் திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலினையும் கடுமையா பேசினார். இதே ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது கரூரில் அவரை வறுத்தெடுத்தார். அன்னைக்கு நல்ல வாயி, இன்னைக்கு நான் சொல்ல ஏங்க எவ்வளவு மோசம், எப்படியெல்லாம் மக்கள் நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க பாருங்க. ஆளுங்கட்சியா இருந்த ஒரு பக்கம் எதிர்கட்சியா இருந்தது. இப்போ மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கருப்பு கொடி காட்டினார், கருப்பு பலன் விட்டார், முதலமைச்சர் ஆயிட்டார். சென்னைக்கு வந்தார், வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்த வேந்தன் என்னையா நாடகம் ஆடுற. அது மட்டுமல்ல, அங்க செஸ் போட்டியை திறக்க வந்தாரா இல்லையா? அதே மாதிரி கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி அதை உதயநிதி நடத்தினார். அப்போ ரத்தன கம்பளம் விரிச்சு பிரதமர் அவர்களை அழைச்சி திறந்தீங்க. அதோட கலைஞர் அரங்கில் மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அங்கே நடத்தி டான்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் போட்டு பிரைம் மினிஸ்டரை கூல் பண்ணாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூல் பண்ணவே முடியாது. சிரிச்சுக்கிட்டே என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணிடுவார். திரு ஸ்டாலின் அவர்களே, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆக நீங்க ரெட்டை வேடம் போடுவதை முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்க பாரத பிரதமர் அவர்கள். நீ எவ்வளவு தவறு செஞ்சிருக்க எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு இன்றைக்கு எங்களை பற்றி அவதூறா பேசுவது, மத்திய அரசை வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறா பேசுறீங்களா, அதுக்குண்டான விளைவை பெற்றே தீர்வீர்கள். அப்படித்தானே?